1936ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் RKM வித்யாலயாவிற்கு அடிக்கல் நாட்டினார் என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைப்பது இளங்கவி கீர்த்தனா அவர்களை. பாருங்கள், இளங்கவி கீர்த்தனா அவர்களை. முக்கவியின் சுவை போல தித்திக்கும் முத்தமிழிற்கும் இணைப்பில் இணைந்துள்ள சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தமிழ் உறவுகளுக்கும் காந்தியடிகளின் பிறந்த நாள் கவியரங்கில் பங்கேற்கும் மகிழ்வுடன் பாரதி இளங்கவி கீர்த்தனா, திருப்பூர் மாவட்டம். உலக உத்தமர் காந்தியடிகள் அறத்தின் வழி நடந்து அன்பின் அருமை உரைத்தவர். அகிலம் யாவும் போற்ற அமைதியின் பெருமை காத்தவர். அகிம்சை நெறி நாடி அரியன பலவும் செய்தவர். அகிம்சை நெறி நாடி அரியன பலவும் செய்தவர். அரியா வயதினிலே அரிச்சந்திரன் கதை கேட்டு வாய்மையை போற்றியவர். அயலகம் சென்று சட்டம் பயின்றாலும் தாயகம் தன்னை உயிரென நேசித்தவர். அயலகம் சென்று பட்டம் பயின்றாலும் தாயகம் தன்னை உயிரென நேசித்தவர். அந்நிய மண்ணிலும் அநீதி நீக்கிட ஆற்றலுடன் குரல் கொடுத்தவர். அன்னை நாட்டின் அடிமை தலை நீங்க அரும்பெரும் செயல் புரிந்தவர். அந்நியரை புறக்கணிக்கும் ஒத்துழையாமை இயக்கம், உரிமை குரல் ஓங்கிட உப்பு சத்தியாகிரகம், வல்லமை உணர்த்திட வெள்ளையனே வெளியேறு, ஆன்ம பலம் பெருகிட உண்ணா நோன்பு, கண்ணியம் காத்திடும் கதராடை இயக்கம், அண்ணல் இயற்றிய ஆர்ப்பாட்டங்கள் நடுநடுங்கச் செய்தது ஆங்கிலேயரை. ஆம், அண்ணல் இயற்றிய ஆர்ப்பாட்டங்கள் நடுநடுங்கச் செய்தது ஆங்கிலேயரை. மண்ணில் புதைந்த வித்தாய் மகாத்மா, விண்ணை தொடும் விருட்சமாய் விடுதலை வீரர்கள், கிட்டியது வெற்றி கனியாய் பாரத தாயின் சுதந்திரம். கத்தியின்றி இரத்தமின்றி சத்தியத்தின் பாதையில் ஆயுதங்கள் வாய்மூடி போக உறக்க கேட்டதோ அகிம்சையின் முழக்கம். கத்தியின்றி இரத்தமின்றி சத்தியத்தின் பாதையில் ஆயுதங்கள் வாய்மூடி போக உறக்க கேட்டதோ அகிம்சையின் முழக்கம். எண்ணிய முடித்திடும் திண்ணிய நெஞ்சராய் ஏற்றம் கண்டவர் உலக உத்தமர் காந்தியடிகள். எண்ணிய முடித்திடும் திண்ணிய நெஞ்சராய் ஏற்றம் கண்டவர் உலக உத்தமர் காந்தியடிகள். வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றிகள், வணக்கங்கள். நன்றிங்க ஐயா. ஒரு கவிதையை வழங்கினீர்கள். அரியன பல செய்தார் என்றும், தாயகத்தை உயிரென நேசித்தவர் என்றும், அந்நிய மண்ணில் அநீதி விலக்கிட போராடியவர் என்றும், கத்தியின்றி இரத்தமின்றி சுதந்திரம் பெற முயன்றவர் என்றும் மிகச் சிறப்பான ஒரு கவிதையை வழங்கினீர்கள். மிகச் சிறப்புமா, நன்றி.